தனுசு பெரிய உறவு விலக போகுது. தனுசு ராசியில நம்ம மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ தனுசுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய வேலையில ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் மாற்றமானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இப்ப நீங்க பண்ற ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மையை பயக்கும். தனுசு பெரிய உறவு விலக போகுது. யாருங்க அந்த உறவு? ஒரே கேள்விக்குறியா இருக்குல்ல? சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து இப்போ 7ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்காரு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி நீங்க காத்திருக்க போறீங்க. ஸோ அது என்ன மாதிரி மாற்றம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. தனுசு காலச்சக்கரத்துடைய 9வது ராசிங்க. இந்த ராசியோடைய அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கே தெரியும், அவர் இயற்கை சுபர். ஸோ இந்த தனுசு ராசிக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பராபர வருடமானது நடக்க இருக்கு. ஸோ அடுத்து ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது, அதாவது உங்க கரியரா இருக்கட்டும், உங்க ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், உங்க எஜுகேஷன், ஹெல்த், இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசியில நம்ம மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ தனுசுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, கோச்சார் ரீதியா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அது எல்லாருமே தெரியும். சோ ராகு 3ஆம் இடத்துல இருந்தா 9ஆம் இடத்துல கேது தான் இருக்கும். ராசிக்கு இப்ப 4ஆம் இடத்துல சனி, செவ்வாய், புதன் 3 முக்கியமான கிரகங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன். இந்த சூரியன் 5ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வரும்போது தான் இந்த தமிழ் புத்தாண்டானது நடக்க இருக்கு. சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம், அதை நீங்க மறக்க கூடாது. ராசிக்கு 7ஆம் வீட்டுல குரு பகவான். இத்தனை மாதங்களா குரு பகவான் வக்ரமா இருந்தாரு. இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு போயிட்டு இருக்காரு. சோ இந்த நேர்கதிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலையில ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் மாற்றமானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பூர்வீக சொந்தங்களையும் உறவுகளையும் விட்டு நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் வேலை செய்யக்கூடிய காலகட்டமா அடுத்து ஒரு வருடத்துக்கான காலகட்டமா நான் பாக்குறேன். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 25 வயசுல இருந்து 35 வயசுல இருக்கவங்க இந்த ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. குரு திசையில இப்ப நீங்க இருக்கீங்க, சனி மகா தசை இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு இடம் மாற்றம், அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். மாற்றம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய தப்பா இருக்குமோ, ஒரு பெரிய துன்பமா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க இத்தனை நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த தான் இப்போ உங்களுக்கு குரு பகவான் நடத்தி வைக்க போறார். அப்போ உங்க உறவுகளை விட்டுட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தருவாயும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ என்னடா அவங்களை விட்டு விலகி போறோமே, நம்ம என்ன பண்ண போறோம் அவ்வளவு தூரம் போய் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வேணாம். அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். ஏன்னா இப்ப குரு உங்களுக்கு 7ல இருக்காரு இல்லையா? ஸோ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு டிராவலிங்க கொடுப்பார். ஏன்னா 7 அப்படின்றது டிராவலிங், லாங் டிஸ்டன்ஸ் டிராவலிங், வெளிநாட்டு. 3, 7, 11 இது எல்லாமே காம திரிகோண வீடுகள். ஸோ இந்த காம திரிகோண வீடுகள்ல நம்ம கிரகங்கள் இருந்தாலே ஏதோ ஒரு வகையில அது நம்ம ஆசை நிறைவேற்றி வைக்கும். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கு, 3ஆம் இடத்துல ராகு இருக்கு. தனுசு ராசிக்கு இப்ப 3ல ராகு, 7ல குரு. சோ 9ஆம் இடத்தோட அதிபதி சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியனோட இணைவுல இருக்காரு. அதனாலதான் நான் சொன்னேன், டிராவலிங்கான வாய்ப்புகள் அடுத்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில இருக்கு. அது உங்களுக்கு பாசிட்டிவான அவுட்கம்மை தான் கொடுக்கும். என்ன ஒண்ணு கொஞ்சம் பயப்படுவீங்க. ஏன்னா தனுசு எப்பயுமே அம்மாவோட ரொம்ப அட்டாச்சா இருப்பீங்க, ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பீங்க. பட் நீங்க ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இப்ப நீங்க பண்ற ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மையை பயக்கும்.
உங்க குடும்பத்துக்கு நன்மையை பயக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்தெந்த கரியர்ல இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு வருடம், அடுத்த ஒரு வருடம் சூப்பரா இருக்க போதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, லீகல் ஃபீல்ட்ல இருக்கீங்க, லாயரா இருக்கீங்க, பினான்சியல் செக்டார்ல இருக்கீங்க, குரு சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க, அட்வைசரியா இருக்கீங்க, கவுன்சிலிங் கொடுக்குறீங்க நீங்க, இல்ல நீங்க அஸ்ட்ராலஜரா கூட இருங்க. ஏன்னா தனுசு ராசியில் இருக்கவங்கலாம் மோஸ்ட்லி அந்த ஒரு அட்வைசிங் ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க, அஸ்ட்ராலஜர்ஸா கூட இருப்பாங்க, ஜோதிடர்களா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு காலகட்டம். வருமான ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி. குரு அடுத்த கட்ட நகர்வு எங்க போறாரு? 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை போய் உட்கார்றாரு. அப்போ சடன் சேஞ்ச், உங்க வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல. மேரேஜ் எப்படி இருக்க போகுது? திருமணம், உறவுகள் நல்லா இருக்குமா? அமைவுகள் இருக்கா? லைஃப்ல நாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர முடியுமா? கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மாதத்துல உங்க ஹஸ்பண்டோட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, அனுசரிச்சு போறது. ஏன்னா 7ல குரு இருக்காரு இல்லையா, ஈகோ கிளாஷஸ் வரும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு செய்வாங்க. ஒய்ஃப் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இது பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு இது கரெக்டா வருங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்களோட வேலையில அவங்க அப்படியே உன்னிப்பா இருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கணும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, விட்டு கொடுத்து போற ஒரு மனப்பான்மையை நீங்க உருவாக்கிக்கணும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு ஷேர்டு ரிசோர்சஸ் வரலாம். அதாவது குடும்பத்துல வந்து ஹஸ்பண்டோட வீடோ இல்ல சொத்தோ காரோ உங்க பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து, கணவனால உங்களுக்கு சேர வேண்டிய அந்த ஷேர்டு ரிசோர்சஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அடுத்து ஒரு வருஷத்துல உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா 7ல இப்ப குரு இருக்காரு, அடுத்து வந்து 8ஆம் இடத்துக்கு போவாரு, அடுத்து 9 பாக்கியஸ்தானத்துக்கு போவாரு. அப்ப குடும்பத்துல ரிசோர்சஸ், அதாவது குடும்பத்துல பணமா இருக்கட்டும், எல்லா விதமான அந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அந்த சரிசமமான பங்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. சரி, ஓகே, நம்ம இவ்வளவு வருஷம் இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு உழைச்சிருக்கோமே, நமக்கு ஒண்ணுமே இன்னும் கிடைக்கலையே, ஒண்ணுமே இன்னும் கொடுக்கலையே, கடவுள் எப்பதான் கொடுப்பாரு அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்தீங்கன்னா, இப்போ கணவனால வரக்கூடிய எல்லாவித அந்த ஐஸ்வர்யமா இருக்கட்டும், பணம், காசு, செல்வம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் நல்லாவே இருக்கு. கவலைப்பட வேணாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க கரெக்டா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல மேரேஜ் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க, டக்குன்னு முடியும். மேரேஜ்ல வந்து பொண்ணு இவங்கதாமா அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், டக்குன்னு போயிட்டு கல்யாணம் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் வருவான். எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நடத்தி கொடுத்துருவாரு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த 2026 மார்ச்சுக்கு மேல எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல்ல ஃபோக்கஸ்டா படிங்க. ஏன்னா இப்ப உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்கேட்டர் ஆயிருக்கு, நாலா பக்கம் வந்து செதறி கிடக்கிற இந்த ஒரு உங்களுடைய மனசையும் உங்களுடைய எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய ஆசைகளையும் அச்சீவ் பண்ற ஒரு காலகட்டமா இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல இருக்கும்ன்றத மட்டும் தனுசு ராசி எப்பயுமே மறக்கக்கூடாது. இருக்கிற 12 ராசிகளையே தனுசு வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ராசி. நல்லதே நடக்கும், கவலையே பட வேணாம். விருச்சிக ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கைக்கு இந்த ஒரு அட்வைஸை கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படிதான் நான் கன்சல்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ஸோ தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.